மோகன் ஒரு செல்வந்தரின் மகன். தகப்பனாரின் தொழில் வளர்ந்து கொண்டே சென்றதால் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் மோகன் தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து தொழிலில் இறங்க வேண்டியதாக மாறிவிட்டது. சில ஆண்டுகளிலேயே தகப்பனாரும் மரித்து போக மோகன் தொழிலை காப்பாற்ற மிகவும் பிரயாசப்பட்டான். என்றாலும் பலவிதமான சிக்கல்கள் மத்தியில் தொழிலில் நஷ்டம்தான் ஏற்பட்டது. ஆனால் மோகன் மனம் உடைந்து சோர்ந்து போகாமல் சற்று நிதானமாக பின் திரும்பி பார்த்து, எந்த காலகட்டத்திலிருந்து இந்த தோல்வி ஆரம்பமானது என்றும், தொழிலில் எந்த பகுதி முதலாவது பாதிப்பை சந்தித்தது என்றும், யார் யார் அதில் பொறுப்பாக இருந்தார்கள் என்பதையும் கவனித்து பார்த்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தொழிலில் வெற்றி கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நமக்கு கசப்பான வேதனையான மனநிலையை கொண்டு வருவது உண்மைதான். இவைகளால் நாம் பட்ட காயங்களின் வேதனைகள் தாங்க முடியாதவைகள்தான். ஆனாலும் தோல்விகளால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று கூறிவிட முடியாது. பணம், பொருள், நேரம் இவற்றில் நஷ்டமடைந்த பலர் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களால் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்களால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி மேல் வெற்றி பெற்றுள்ளார்கள். இப்படிப்பட்ட வெற்றிகள் வலிமையான அஸ்திபாரங்களோடு தொடர்ந்து முன் செல்ல உதவுகின்றன. கடவுளை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் வெற்றியை வாக்கு பண்ணியிருந்தாலும் சில தோல்விகளை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதன் மூலம் மேலான வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் எத்தனை தோல்விகளின் மத்தியில் இருந்தாலும், ஏமாற்றத்தின் மத்தியில் இருந்தாலும் கலங்காமல் புதிய முயற்சி எடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று நம்முடைய முன்னோர்களும் நமக்கு கற்றுத்தரவில்லையா?